மக்களின் மீட்பர் நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தால் நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராயிருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பாடுகள் பட வேண்டும் என்று மனிதனாக பிறந்தார் என்பதை நாம் அறிவோம். எல்லாவற்றையும் விட தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வருவதோடு சேர்த்து நம் அனைவரையும் ஆழமாக அன்பு செய்தவர். இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனும் உங்கள் மீதும் என் மீதும் செலுத்த முடியாத அன்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் சிலுவையில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தது. அந்த பாடுகளின் மரணத்தை மீண்டும் மீண்டுமாய் தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அதை கேட்டும் கேட்காதது போல தங்களுடைய நாட்களை கடந்து செல்வதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் மன வருத்தத்தோடு வெளிப்படுத்துகிறார். அந்த சீடர்களைப் போல நாமும் பல நேரங்களிலே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல், அவருடைய தியாகத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் நம்முடைய நாட்களை கடந்து சென்ற தருணத்திற்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே மன்னிப்பு பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தோழியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நினைவையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்திரு பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்க்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, சொற்றொடர்கள் 9 முதல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமை நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவம் இளமையும் மறையக்கூடியவை. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி,
நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாக தெரியும் முன், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிகச்சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாய் பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கேளாவண்ணும் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாம் வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமையை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தழுத்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை பிராகிய கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி மாற்றி. இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னதை பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அனுபவ ரீதியாக அதை தலைமுறைக்கு சொல்லி வழி நடத்தியதும் உண்டு. தூண்டில் போடுபவன் அவனுடைய பார்வை அந்த தக்கையின் மீது இருக்க வேண்டும் என்று. எந்த ஒரு தொழிலை செய்பவனும் அந்த தொழிலின் மீது நுணுக்கமான அனைத்து அனுபவங்களையும் ஆய்ந்து அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைக்கவில்லை என்றால், அவன் செய்யக்கூடிய தொழிலின் மீது அவன் கவனம் செலுத்தவில்லை என்றால், அவனுடைய பயணத்தின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், எந்த ஒரு மனிதனும் வெற்றியை காண முடியாது. தொழிலை விட, பயணத்தை விட மேலான ஒன்று இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணியாற்றிய பொழுது தன்னுடைய பாடுகளின் மரணத்தை 3 முறை தன் சீடர்களிடம் வெளிப்படுத்துகிறார். நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களிடம் சொன்னது, மானிட மகன் கையவர் கைகளில் அகப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று வெளிப்படுத்தினார். இது இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதையே சொல்லுகிறார். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். ஆக ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வினுடைய இறுதி அத்தியாயத்தில் நெருங்கி வருவதையும், தன்னுடைய மன்னக பயணம் இந்த மண்ணுலகிலே முடிய போகிறது என்பதையும், அதன் பிறகு யார் இந்த பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காக தன் சீடர்களுக்கு தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே லூக்கா நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் பதிவு செய்து கொடுப்பது, இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அனைவரும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது சீடர்களும் வியப்படைந்தார்கள். ஒரு சிலர் வியப்படைந்து தன்னுடைய இல்லம் சென்றார்கள். ஆனால் சீடர்கள் இயேசுடைய வார்த்தைகளையும் போதனைகளையும் புதுமைகளையும் கண்டு வியப்படைந்து இவர் தன்னுடைய பாடுகளின் மரணத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு மனிதனாலும் செய்து விடுக்க முடியாத ஒரு செயல்பாட்டை இந்த மனிதன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோயினை குணப்படுத்துகின்றாரே, பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கின்றார், முடமானவனை நடக்க செய்கின்றார், தொழுநோயாளர்களை குணமாக்குகின்றார், இறந்தவர்களுக்கு கூட உயிர் கொடுக்கின்றார், பசியோடு வந்தவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுத்து அனுப்புகின்றார். இப்படிப்பட்ட அனைத்து விதமான நிகழ்வுகளையும் பார்வைக்கு புனிதமாகவும் புதுமைகளாக காணப்படுகின்ற பொழுது இந்த மனிதன் எப்படி சிலுவையில் அறையப்பட முடியும், பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனைகளோடு தான் சீடர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, அவர்கள் மீது குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்பதையும் ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்றை அவர்கள் அடிக்கடி மறந்ததுண்டு. இயேசுவினுடைய வெறுப்புக்கு பிறகோ இயேசுவினுடைய மறைவுக்கு பிறகோ யார் பெரியவர் என்ற போராட்டங்களை அவர்கள் எழுப்பினார்களே, அப்பொழுது அவர்கள் தலைமைத்துவத்தை பற்றி சிந்தித்தார்களே ஒழிய இயேசுவினுடைய பணி வாழ்வை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. எனவே நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தியாளர் இவ்வாறு சொல்லுவார்,
அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் இந்த சீடர்களை போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய புதுமைகளை பற்றியும் வார்த்தைகளை பற்றியும் அவருடைய பிரசன்னத்தை பற்றி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு நமக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றாரே, அந்த அழைப்பை எப்பொழுது நாம் ஏற்று அதை நாம் கடைபிடிக்க போகிறோம்? சீடர்களுக்கு எந்த அளவிற்கு மறைவாய் இருந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்விலும் இயேசுடைய பிரசன்னமும் அவருடைய பணி வாழும் வார்த்தைகளும் மறைவாய் இருக்கின்றதா? அப்படி மறைவாக இருந்தால் எது அதை மறைக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். உலக ஆசைகளா, தற்பெருமைகளா, பணமா, பதவியா, அல்லது ஆசைகள் வேறு ஏதாவது இருந்தால் இவை அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் புதுமைகளையும் வார்த்தைகளையும் மறைத்தாள். அதை இப்பொழுதே ஓரம் கட்டிவிட்டு இயேசுவின் பின்னே செல்ல நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நம் ஆண்டவர். எனவே சீடர்களைப் போல மதிமயங்கியவர்களாக வாழாமல் இயேசுவின் அன்பின் குழந்தைகளாக நாம் தொடர்ந்து இயேசுவினுடைய மறு இயேசுவாக இந்த மண்ணுலகிலே நாமும் பிரதிபலித்து என்றும் அவருடைய வார்த்தைக்கு உயிரோட்டம் உள்ளவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. எனது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. எனது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மாதமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயிரும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்வுட நெஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு விடுக்கின்றோம். உம் திருமுனில் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் விளைகள் மொக்கந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் வருமளவோ நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நல்லாயன் நானே என்கிறார் ஆண்டவர், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையிறாத உதவியை கனிவுடன் என்று மருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே